அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம். கீதா தியாயேன சீலஸ்ய பிராணயாம பரஸ்ய ச நைவ சாந்திஹி பாபானி பூர்வ ஜன்ம கிருதானி ச. கீதையை முழு மனதுடனும் ஆர்வத்துடனும் படித்தால், கீதையை படிக்கணும். ஆனா எப்பயும் என்ன ஆட்டிடியூடோட படிக்கணும் அப்படின்னா முழு மனமே அந்த கன்விக்ஷனோட படிக்கணும். இத பகவான் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற அதுல போற இடத்துல எப்படி எழுதிருக்காங்க, பகவான் உவாச்ச அப்படின்னு எழுதிருக்காங்க. பகவான் உவாச்ச அப்படின்னு. அப்ப கிருஷ்ணரை நம்ம என்ன நினைச்சு படிக்கணும், பகவான் அப்படிங்கிற எண்ணத்தோட படிக்கணும். கிருஷ்ணரை சாதாரண மனிதர் மாதிரியோ இல்ல ஒரு டிப்ளமாட்டு ஏதோ ஒரு சண்டையில ஹெல்ப் பண்ணாரு அந்த மாதிரி எண்ணத்தோட நம்ம படிச்சோம் அப்படின்னா அந்த முழு மனதோட இல்ல. அப்ப பகவான் கிருஷ்ணரை நம்ம என்ன மனதோட படிக்கணும், பகவான்கிற எண்ணத்தோட படிக்கணும். அப்புறம் ஆர்வத்தோட படிக்கணும், எந்தூசியாசத்தோட படிக்கணுமே தவிர ஆனா சேலஞ்சிங் ஆட்டிடியூடோட படிக்க கூடாது. போன கிளாஸ்ல பிரபுஜி சொன்னாங்க, நம்ம ஏதாவது கேள்வி கேட்கணும்னா எப்படி கேட்கணும், முக்கியமா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுமே தவிர சேலஞ்ச் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த விவாதத்துல நம்ம போய் படிச்சோம் அப்படின்னா பகவான் சொல்லி கொடுக்கிறாரு. 30வது சாப்டர்ல நம்ம படிக்கலாம். ஏன் உனக்கு இந்த பகவத்கீதையை சொல்றேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்ற போது அவர் என்ன சொல்றாரு, நீ சொன்னா கேட்கிறப்பா, அந்த நண்பனா இருந்து கேட்கிற, அதனால உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன ஆட்டிடியூடோட இருக்கணும், நம்ம பாஸ்கெட் பால் ஏதாவது கிரவுண்ட்ல போய் நின்று விளையாட கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோச் நம்ம விளையாடவே ஃபர்ஸ்ட் விடவே மாட்டாரு. அவர் நீ கிரவுண்ட 4 தடவை சுத்தி வா, அவரை பாலை எடுத்து போடு, எல்லாம் பண்ணு, குப்பையெல்லாம் பெருக்கி போடு, அப்புறம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ண சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு கெட் அதோட வேல்யூ என்னன்னு தெரியணும், பகவத்கீதையோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு மேல உள்ள பெய்த்து வரணும். ஆச்சாரியர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்ம நினைச்சு அந்த பெய்த்தோட படிக்கிற போது நமக்கு கிடைக்கும். அப்படி பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா, போன இதுல பார்த்தோம் பாவம் போகும் பயம் போகும், இது நம்ம வைகுண்ட பிராப்தினை. இதுல என்ன சொல்றது, பூர்வ ஜென்ம பாவங்கள் போகும் அப்படின்னு. பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு. நம்ம எத்தனை கோடானு கோடி ஜென்மம் எடுத்திருக்கோம். நம்ம இப்ப கேட்டா எல்லாருமே நல்லவங்க தான் சொல்லுவோம். நம்ம எல்லாருமே நல்லவங்க, நான் யாருமே தப்பே பண்ணல அப்படின்னு. நம்ம ஓல்டு ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம அக்கௌண்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். அந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னு பகவத்கீதையை படிங்க அப்படின்னு ஆதிசங்கரர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. சரி, நம்ம அந்த பாவம் தான் போகும். நிறைய பேரை யாகம் ஹோமங்கள்லாம் பண்ணி பழைய கணக்கெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். பழைய கணக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது ஹோமம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கிளியர் பண்ணி விடுவாங்க. ஆனா அப்படி கிளியர் ஆகுமா, ஆனா அது பர்மனண்டா கிளியர் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன் அப்படின்னா, யானை போய் தண்ணியில போய் குளத்துல போய் குளிக்கும். நல்லா குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், வெளியில வந்ததுக்கு அப்புறம் மண்ணள்ளி தலையில போடும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பகவத்கீதையை விட்டுட்டு வேற வழிமுறைகளை போய் பாக்குற போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு அந்த பாவங்கள பழைய அக்கௌண்ட் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஆனா பிரசன்ட் அக்கௌண்ட் இருக்கு. இப்ப இந்த பிரசன்ட் அக்கௌண்ட்ல பண்ற பாவத்தெல்லாம் எப்படி போக முடியணும் அப்படின்னா நம்ம பகவத்கீதைய நம்ம படிக்கணும். அப்படி படிக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, பிரசன்ட் லைஃபும் கிளியர் ஆயிடும். பிரசன்ட் லைஃப் பாவங்களும் போகும், பாஸ்ட் லைஃப் பாவங்களும் போகும். நிறைய பேர்ட்ட கேட்ட நான் பிரசன்ட் லைஃப்ல பாவமே பண்ணவே இல்லை, நான் யாரையும் கஷ்டமே படுத்துறது, நான் யாராவது சொல்லுவோம், நான் என்ன கேட்டேன், நான் யாரையுமே கஷ்டப்படுத்துறது இருப்போம். யாராவது சொல்லுவோம், நான் அவனை கஷ்டப்படுத்திருக்கேன், அவனை துன்பப்படுத்திருக்கேன் அப்படின்னு யாருமே ஒத்துக்க மாட்டேன். ஆனா பகவான் என்ன சொல்றாரு, பகவத்கீதையில 3.13 சுய புலன் இன்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தை உண்ணுகிறார் அப்படின்னு விதவிதமா சமைச்சிட்டு பகவானுக்கு கொடுக்காம நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன சொல்றாரு, பாவத்தை உண்ணுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா, பகவத்கீதையை படிக்கிற போதுதான் நமக்கு தெரியும், ஓ நம்ம வீட்டுல ஏதாவது சமைச்சா எல்லாத்தையும் பகவானுக்கு கொடுக்கும். நிறைய குடும்பங்கள் பாரம்பரியமா உள்ள குடும்பத்துல எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இப்ப உள்ள குடும்பத்துல எல்லாம் நம்ம இப்ப உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அதையும் பார்க்க கொண்டு போய் வைக்கணும், நம்ம தான் வேகமா சமைச்சோம், வேகமா எனக்கு நேரமே இல்லை, கிடைக்கிற நேரத்துல நம்மளே சாப்பிட்டுட்டு டப்பாக்குள்ள அடைச்சு எடுத்துட்டு போறதை விட்டுட்டு அங்க வேற வச்சு 2 நிமிஷத்தை டயத்தை வேஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறாங்க. அதுக்கான பதில் இதுக்காண்டிதான் சொன்னேன். பகவத்கீதை 3.13 என்ன சொல்ற, சுய புலன் இன்பத்திற்காக உணவு தயாரித்து உண்பவர்கள் பாவத்தை உண்ணுகிறார்கள். அந்த பாவம் போகணும்னு என்ன பண்ணணும், பகவானுக்கு வச்சுட்டு அந்த பிரசாதமா நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாவம் வரும். இந்த ஞானத்தை யார் கொடுப்பா, பகவத்கீதை படிச்சாதான் கிடைக்கும். சோ அப்ப பகவத்கீதையை முழு மனதுடனும் ஆர்வத்துடனும் படிப்பதால் நம்முடைய முன் ஜென்ம பாவங்களும் பிரசன்ட் லைஃப்ல நடக்கிற பாவங்களும் போகும். விதை விதைத்தவன் விதை அறுப்பான், பயிர் அறுப்பான் இல்ல
வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அப்ப நம்ம என்ன பண்றோமோ அதோட ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. அதனால நம்ம எவ்ரி ஆக்ஷன் we need to take care whether we are doing it in a proper way. proper wayனா எப்படி வே? ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கு, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, அதுபடி நம்ம நடக்கணும். சாஸ்திரம் தான் நமக்கு அடுத்த வருஷத்துல வருது. சாஸ்திரம் என்ன கன்ஃபியூஷன் அடுத்த 3வது வருஷம்